நான் விஜய் கார்த்திக். நான் விஜய் திலோ. மெட்ரோ பிளஸ் தமிழ்ச்சங்கம் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மெட்ரோ பிளஸ் தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செஞ்சிருப்போம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியும் அப்படிதான் ஒரு பயனுள்ள நேர்காணலா தான் அமைய போகுது. அந்த வகையில இது எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும்னு பார்த்தோம்னா, 10 பருவத்து குழந்தைகள் பள்ளி பருவம் முடிச்சு கல்லூரிக்கு போகும்போது எப்படி எந்த கல்லூரிக்குள்ள போவது, எப்படி அது நுழைவது, எந்த மாதிரியான கரியரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. பெற்றோரும் தான் அவர்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் தான், வழிகாட்டக்கூடிய ஒரு நிபுணர் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவங்கள பத்தி திலோ நீங்க சொல்லுங்களேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி இன்னொரு பயனுள்ள நிகழ்ச்சியா தான் இருக்க போகுது. இந்த காலேஜ் ஹைஸ்கூல்ல இருந்து காலேஜ் போற இந்த தருணம், இந்த சேலஞ்சிங் பீரியட பேரண்ட்ஸ்க்கும் சரி கிட்ஸுக்கும் சரி பயங்கர சேலஞ்சிங். நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் அங்கங்க கேதர் பண்ணி வச்சிருப்போம், டீச்சர்ஸ்ட கவுன்சிலர்ஸ்ட எல்லாம் வாங்கி. இருந்தாலும் நம்ம கிட்ட விடை தெரியாத கேள்விகள் நிறையவே மூட்டையா வச்சிருப்போம். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம டீனர் நிறுவனர், காலேஜ் என்ட்ரி அட்வைசர் அண்ட் கரியர் மென்டோர் டாக்டர் ஆர்த்தி ஜெரார்ட் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த துறையில ஒரு 20 வருட கால அனுபவம் இருக்கிறது. அவங்க கிட்டதான் நம்ம இந்த கேள்விகளை கேட்க போறோம். வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஆர்த்தி. டாக்டர் ஆர்த்தி வணக்கம். ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்த நேரலையில் இணைந்தவர்களுக்கு மிக்க நன்றிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் ஆர்த்தி, உங்களை நம்முடைய மெட்ரோ பிளஸ் தமிழ் சங்கத்தை உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்திங்களேன். திலோ சொன்ன மாதிரி எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஹையர் எஜுகேஷன் ஸ்பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் டியூரிங் மை கெரியர் ஸ்பேன் நான் ஐ இன்டராக்டட் வித் மெனி அகடமிஷியன்ஸ் அக்ராஸ் த குளோப் அண்ட் ஒர்க் வித் செவரல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன விஷயம் ஒரு கேப் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் ஹாவ் enough support for building their career awareness and college readiness. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணி, ரெண்டாவது பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற சேலஞ்சஸ் அண்ட் கன்ஃபியூஷன் அபவுட் கெரியர் பாத் சாய்ஸ் அண்ட் காலேஜ் பாத் பில்டிங், அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் நான் டீனரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட் இஸ் அபவுட் மீ அண்ட் மை விஷன். நன்றிங்க, ரொம்ப நன்றி. நேர்களே, டாக்டர் ஆர்த்தி அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். இது முகநூலிலும் யூடியூபிலும் நேரலையில் ஒளிபரப்பாகுது. உங்களுடைய கேள்விகளை அந்த கருத்துக்கள் செக்ஷன்ல நீங்க பதிவிட்டீங்கன்னா டாக்டர் ஆர்த்தி உங்களுக்காக பதிலளிப்பாங்க. திலோ, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாங்களா? கண்டிப்பா. ஆர்த்தி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க இருக்க நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் முதல் ஜெனரேஷன் தான் இங்க செட்டில் ஆயிருக்கும். இப்போ சோ நம்மளுக்கு பெருசா ஒரு நாலேஜ் இருக்காது, என்ன மாதிரி ஸ்கூல்ல நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா இந்தியாவுக்கும் இங்கேக்கும் ஆப்வியஸா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணணும் காலேஜுக்கு போறதுக்கு அப்படிங்கறது தெரியாது. சோ இது ஒரு புது உலகம் தான் நம்ம எல்லாருக்குமே சொல்லணும். சோ அது சோ எப்ப சரியான தருணம்னு நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு? காலேஜ் ப்ரெப்பை பொறுத்த வரைக்கும் 4 year ப்ரெப்னு ஒரு டேர்ம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிப்பிக்கலாக 8th grade சம்மரில் இந்த ப்ரெப்பை ஸ்டார்ட் பண்ணால் இட்ஸ் வெரி ஐடியல். நான் ஏன் யூ ஸ்டார்ட் ஏர்லின்னு சொல்கிறேன்னா, திஸ் கிவ்ஸ் யூ அ லாங் ரன்வே டு எக்ஸ்ப்ளோர் யுவர் கெரியர் பாத், ஐடென்டிஃபை த ரைட் ஃபிட் மேஜர், build a career oriented profile, optimize your course load to get the best possible GPA, maintain the GPA, and overall also strategize your extracurricular activities, even prepare for your standardized testing in the right time. இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு அந்த டைம் தேவைப்படும், அதனால இட்ஸ் குட். பட் ஐடியல்னு ஆல்ரெடி சொன்னேன், நிறைய டைம் அது நடக்காது. மோஸ்ட் டைம்ஸ் ஏதோ ஒன் பார்ட் ஆஃப் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க டீச் இயர் ஆஃப் ஹை ஸ்கூல். முதல்ல they will be thinking about activities, அதுக்கப்புறம் they might focus on standardized test prep or GPA is something they'll be very very focused on. So அந்த மாதிரி they might do things individually and not all together in a planned manner.
ஸோ அதனால தான் வந்து ஏர்லியா ஸ்டார்ட் பண்றது நல்லதுன்னு சொல்றேன். பட் தட் டசன்ட் மீன் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் ஜர்னி நவ் cannot do any kind of structured college prep. என்கிட்ட சீனியர்ஸ் இயர்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நாங்கள் ப்ரொஃபைல் பில்டிங் சப்போர்ட் கொடுத்து கேப்ஸ் பிரிட்ஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கோம். த கீ இஸ் டு மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் எவ்ரி சம்மர். ஸோ இந்த சம்மரையும் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஹை ஸ்கூலாக இருந்தாலும் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பருங்க. ஸோ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த காலேஜ் ப்ரெப்புங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. இப்போ இதுல வந்து அவர்களுடைய இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் செய்யறாங்க. ஒரு சிலர் பேண்ட்ல இருப்பாங்க, ஒரு சிலர் சம் அதர் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. இந்த இது வந்து எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்? அதே சமயம் நிறைய பேர் சொல்றாங்க ஏசிடி எஸ்ஏடி ஸ்கோர்ஸ் இப்பெல்லாம் உதவியா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் இல்ல அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி ஒரு தெளிவான தகவல் வேணுங்க. அது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கும்ட்டு. ஓகே, இப்போ நீங்க வந்து 2 கேள்வியை வந்து ஒண்ணா கேட்டிருக்கீங்க. அதனால தனித்தனியா நான் சொல்ல போறேன். முதல்ல வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட்டும் டேலண்ட்டும் எங்க இருக்கோ பண்ணணும். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே என்ன சொல்றதுன்னா, டோன்ட் டூ எனிதிங் ஃபார் வாட் காலேஜஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ, ரைட்? உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு எங்க பேஷன் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணி ஜெனுவனா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத வந்து கல்டிவேட் பண்ணுங்க ஆக்டிவிட்டியை. ரெண்டாவது வந்து இப்போ எஸ்ஏடி ஏசிடி வந்து எந்த விதமான ப்ரோக்ராம் நீங்க என்ரோல் பண்ண போறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ சயின்ஸ் பேஸ்ட் எனி ஸ்டெம் ப்ரோக்ராம்க்கு வந்து எஸ்ஏடி ஏசிடி டெஃபினட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. நடுவில் வந்து டெஸ்ட் ஆப்ஷனல் வந்து நிறைய போக ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆஃபன் எங்களோட அட்வைசர் ஒருத்தர் சொல்லுவாரு, தெர் இஸ் நத்திங் ஆப்ஷனல் அபவுட் பீயிங் ஆப்ஷனல். ஸோ அந்த இதை வந்து மனசில் வச்சுட்டு வேர் எவர் பாசிபிள் அன்லஸ் மேஜர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவும் இல்லைன்னா ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் ப்ரெப் பண்ணுறது நல்லது தான். நீங்கள் வந்து என்னோட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பற்றி வேறு ஏதாவது இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம். உங்களோட கேள்விக்கு பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெடிசன், லா அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியலான ஒரு கெரியருக்கு வந்து இப்ப எல்லாம் ஐஎஸ்டிலே வந்து ஒரு பாத் வச்சிருக்காங்க. அந்த பாத் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4 இயர்ஸ் வந்து ஒரு என்டோர்ஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்டோர்ஸ்மெண்ட் சர்டிபிகேட் வருது. ஸோ ஒரு பாத், ஒரு டிஃபைன் பாத், அட்லீஸ்ட் ஒரு 80% டிஃபைன் பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா வந்து எல்லா கிட்ஸும் இப்ப அந்த லைன் சூஸ் பண்றதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஃப்ரெண்ட் லைன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்ப எக்ஸாம்பிள் வந்து பிசிக்ஸ் எடுக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி எடுக்கிறாங்க, ஜேர்னலிசம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டிஃபைன்டு பாத்தை தவிர வேற ஏதாவது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு ஐடியா இல்லை. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து எப்படி நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அந்த கேள்விகளுக்கு? ஏன்னா அவங்க என்ன மாதிரி பார்த்து சூஸ் பண்ணணும்னு எப்படி நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க? இப்போ வந்து என்னோட மெத்தட் ஆஃப் கெரியர் எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கிவ் தம் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் தட் தே ஆர் டிசைடிங் டு பர்சியூ கெரியர் இன். இப்போ வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் இன்ஜினியரிங், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டிசைன் ஆர் எனி அதர் ஆஃப் பீட் கெரியர் ஆல்சோ, we have more than 100 mentors on board. So industry mentors who are ready to guide students about this particular career path. So avanga guidance kadila vandu research apprenticeship internship illa project illa just mentor connects கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல்ட் இருக்கவங்க கிட்டயே வந்து இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அவங்களோட நாலேஜ் அபவுட் த ஃபீல்ட் வந்து we increase and give them better exposure. So instead of hearing only from parents or reading about it on the internet or hearing from friends, ஒரு கெரியர் பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக அந்த கெரியர் பார்த்தில் என்ன இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஏதாவது ஓவரால் கெரியர் ஓரியன்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பையோ இதையோ வந்து ரெசுமே பில்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூவல் பர்பஸ், ஒன்று கெரியர் எக்ஸ்ப்ளோரேஷன், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரெசுமேவும் வந்து பில்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கார்த்திக் கேள்வி கேட்டார், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லையா, எஸ்ஏடி தேவையில்லையா, ரெண்டும் அதுவும் இருக்குது இல்லையா? ஸோ என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்க பார்க்கும்போது கெரியர் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நல்ல வந்து வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தட் ஆல்சோ, அண்ட் தட் இஸ் ஹவு ஐ கைட் ஸ்டூடெண்ட்ஸ் டு சூஸ் their career path. One more thing I also do is I always like to use structured approach. So well-researched frameworks for assessing students' competency and career skills. அந்த டூல்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஆக்சுவலாக அவங்களோட ஸ்கில் செட் வந்து எந்த விதமான கெரியர் பாத்துக்கு சூட்டபிள்ங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து ஒரு டாப் 3 கெரியர் சாய்ஸஸ் எடுத்து அதில் இந்த டைரக்ட் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸஸை பண்ணி யூ கேன் ஹெல்ப் தெம்
choose the best path. Well said, madam. அந்த இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்ப எல்லா குழந்தைகளும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து அந்த பேண்ட் வாசிக்கிறது அந்த இதுலலாம் ஆர்வத்தில் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க. பட் நிறைய குழந்தைங்களுக்கு அது இல்லாம கூட இருக்கலாம். அவங்க படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க, மத்த எந்த இதுலயும் இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய ப்ரொஃபைல வந்து பில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான். அண்ட் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பார்த்துருக்கேன்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நிறைய கிளாஸுக்கு போயிருக்கணும், ஏதாவது ஃபார்மலாக வந்து பண்ணியிருக்கணும், அண்ட் காம்படிட்டிவாக வந்து நான் வந்து சும்மா தான் வந்து ஸ்விம் பண்ணுவேன், நான் வந்து வின் எல்லாம் பண்ணதே இல்லை, காம்படிட்டிவ் ஸ்விம்மிங் பண்ணதில்லை, அந்த மாதிரி குழந்தைங்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எனக்கு ஒன்றுமே ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக எவ்ரிபடி ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹாபீஸ், பேஷன், ரைட்? ஸோ ஈவன் தட் கேன் பி ஹைலைட்டட் அண்ட் ப்ரெசென்டட். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட், ஸோ கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து போய் நிறைய வந்து வர்ச்சுவல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காப்புல. அப்போ அதை வந்து எங்கேயும் சொல்ல முடியாதுன்னு அந்த ஸ்டூடெண்ட் நினைச்சாங்க. ஆனால் அது கிடையாது, யூ கேன் யூஸ் தட். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரேப் பண்ணுவாப்புல, ஸோ ரேப் தட் ஆல்சோ இஸ் அ குட் திங். தெர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் who actually are very interested in baking. Just there is a student who was actually having a lot of pets and managing the pets in the house and taking care of everything by himself. So adu kuda oru activity தான் actually. You're helping the household manage all their pets. The number of pets that they had was quite high. How much time the child spends in any of the activities of the household can also be something that you can put. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இல்லை, ப்ரொஃபைல் பில்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களோட நேச்சரையும் நம்ம தெரிஞ்சுட்டு அது எதுலெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதையும் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ஆக்டிவிட்டியாக காமிக்கலாம். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் பேஷன் வந்து இட் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல்ல டச் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டெடிகேட்டடா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம், கார்த்தி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ல வந்து கராத்தே, ஸ்விம்மிங், டென்னிஸ் அது நிறைய பண்ணிட்டே வருவாங்க. ஒரு 9th 10th வரும்போது ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆப்வியஸா ஸ்கூல்ல. அப்ப ஆகும்போது நிறைய பேர் டிராப் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப என்ன ஒரு டாக் இருக்கு அப்படின்னா, ஹை ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க 8th வரைக்கும் நீங்க பண்ணின எதுவுமே வந்து காலேஜ்ல வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க 9th இருந்து என்ன பண்றீங்களோ அதை மட்டும் தான் நீங்க அப்ளிகேஷன்ல போட முடியும். காமன் ஆப் எஸ்ஏல வந்து நீங்க அதைத்தான் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்க முடியும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல எப்ப த்ரூ அவுட் அவங்க இதுல பண்ண எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா அவங்க போட்டுக்கலாமா? ஆக்சுவலி வந்து தட்ஸ் ஆல்சோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் மித், ரைட்? இப்போ வந்து என்னன்னா, இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பரதம் கத்துட்டு இருந்தேன், 9th ஸ்டாண்டர்ட்ல பர்ஃபார்மன்ஸே பண்ணல. அதுக்காக வந்து அந்த 8 to 10 years வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணது வந்து நம்ம அதில் உபயோகம் இல்லாமல் போயிடுமா? இல்லை, அது வந்து நம்ம அதை எப்படி அதில் ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது பொறுத்து இருக்கு. அண்ட் இட் இஸ் ட்ரூ தட் நம்ம 9th to 12th என்ன பண்ணுறோங்கிறது ஹேஸ் மோர் வெயிட்டேஜ். பட் அதனால தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய என்ன சொல்வேன்னா, 9th வந்த உடனே வந்து இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தது எல்லாம் விட்டுட்டு படிக்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ஆக்டிவிட்டியை வந்து எப்படி வந்து உங்களோட கரண்ட் அகாடமிக் ஒர்க்லோட பேலன்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணி இன்வால்மெண்ட்டை வச்சுக்க முடியும். இப்போ ஒரு பிரேக் டைமில் மட்டும் போய் அதை பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லி அதை லைவாகவும் வச்சுக்கலாம் அந்த ஆக்டிவிட்டியை. அண்ட் ரெஸ்யூமே ஆல்சோ வில் பி ஆக்சுவலி continuous in life. So I would suggest don't drop out of things exactly around that time. Try to pursue it in a different way and less demanding way. So adu பண்ணும்போது it will be good. And இப்போ வந்து what you have spent time on for many years and then eventually what you do in the high school really matters. So how to actually do that in an intelligent way and also something that allows you to continue to cultivate that interest பண்ணணும்னு சொல்வேன் நான். சூப்பருங்க. ஸோ இந்த ட்ராப் அவுட் பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. இப்போ பள்ளிக்கூட இந்த 10 பருவத்தில் இது எல்லாமே அப்படிதான். ஒரு இதை ஆரம்பிப்போம், அப்போ கொஞ்ச நாள்ல அது ஆர்வம் போயிடும், அடுத்து வேற புதுசாக முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க கல்லூரிக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பாடம் எடுத்து படிக்கிறாங்க. சரி, லைக் பிஸ்னஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள்ல அது சலிச்சிருதோ அல்லது அது இது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் வந்து சயின்ஸ் எடுக்கிறேன் அல்லது எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன், அது அந்த இதுக்கு அப்படி சுவிட்ச் ஓவர் பண்ண முடியுமா? இப்ப இந்தியாவில் நம்ம பார்த்துட்டோம்னா வச்சுக்கோங்க, ஒரு மேஜர் எடுத்து படிச்சோம்னா அவ்வளவுதான், நீ லைஃப் டைம் நீ அதான் படிக்கணும், நீ வேற மாத்த முடியாது. நீங்க அப்படி அந்த மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி மாத்துறதுக்கு
எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுல இருக்கும் சிக்கல்கள் என்ன? முக்கியமா அது பணம் சார்ந்தும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சிக்கல்கள் என்ன? ஆமா. கரெக்டா சொன்னீங்க. இப்போ அதனால தான் வந்து அந்த கெரியர் பாத் எக்ஸ்ப்ளோரேஷன சின்ன வயசுலயே வந்து என்கரேஜ் பண்றது நானு. ஸோ அத வந்து முதல்லயே வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் குடுத்து, அத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணா, மனசுல அவங்க நினைச்சிட்டு இருக்கிறதுக்கும், ஆக்சுவலா அது என்னங்கிறதுக்கும் அவங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ வந்து அந்த ஷிஃப்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நம்ம குறைக்கிறோம் பை கிவிங் தெம் தட் எக்ஸ்போஷர். அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி காஸ்ட்லி திங் மெனி டைம்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு, ஏன்னா நம்ம ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் மேஜர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கனெக்ஷன் இல்லாத சில மேஜருக்கு மாறும்போது தட் ஃபினான்ஷியல் லோடும் இருக்கும், டைம் டு கிராஜுவேட்டும் ஜாஸ்தி ஆகிடும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் படித்த கிரெடிட்ஸ் எல்லாம் உபயோகம் இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து திஸ் இஸ் சம்திங் யூ ஷுட் டூ கேர்ஃபுல்லி அண்ட் டூ ஆல் யுவர் எக்ஸ்ப்ளோரேஷன் வைல் யூ ஆர் இன் த ஹை ஸ்கூல் இட் செல்ஃப். அண்ட் இன்னெவிட்டபிளி வந்து ஹை ஸ்கூல் போகிற வரைக்குமே கொஞ்சம் ஓப்பனாக தான் வைக்கணும். நிறைய சீனியர்ஸ் என்கிட்ட வந்து இன்னும் பெரிய மேஜர் சாய்ஸ் எடுக்காமல் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ தெர் ஆர் வேரியஸ் வேஸ் ஆஃப் கீப்பிங் யுவர் கெரியர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். அதனால நல்ல ப்ராட் பேஸ்ட் கெரியர் பார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு சர்டன் மேஜர்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மேஜர் சாய்ஸும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணலாம். ஸோ அதுக்கான அட்வைஸ் வந்து எடுத்து பண்ணுறது நல்லது. தேன் த ஸ்டூடெண்ட் டிசைடிங் எவ்ரி திங் ஜஸ்ட் பை தெம்செல்வ்ஸ். டேக் சம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் to understand what would be the best option, which will also allow many more things for you in the future than closing those options for you. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நேயர்களே உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க வந்து போட ஆரம்பிக்கலாம். நாங்க வந்து நாங்க தொகுத்து வச்ச கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் நேயர்களோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைம் வரும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் போஸ்டிங். ஓகே, பேக் டு ஆர்த்தி. கார்த்தி சொல்லியிருந்தாங்க எஸ்ஏடில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய கேள்விகள் வந்து எந்த அளவுக்கு ரிலவெண்டா இருக்குன்னு தெரியாது. பட் அந்த 10 பருவ குழந்தைகள் கல்லூரிக்கு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க இல்லையா, அவர்கள் மனதுல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. டாக்டர் ஆர்த்தி இஸ் ஹியர் டு ஆன்சர் யுவர் क्वेश्चंस. ஓகே, ஸோ அவர் கார்த்தி கேட்டிருந்தாங்க எஸ்ஐடி ஸ்கோர் பத்தி. ஸோ கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்ஐடி ஏசிடிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அது ஒன் ஆஃப் த இதா இருந்தது. பட் இப்ப நிறைய காலேஜஸ்ல வந்து சொல்றாங்க எஸ்ஐடி அக்செப்ட் பண்றது இல்ல, பாக்குறது இல்ல, அக்செப்ட் இல்ல, பாக்குறது கிடையாதுன்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, இப்ப 2 ரெஸ்யூம் வந்து டேபிள்ல இருக்கு. சோ அப்ப வந்து ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்ல இருக்கும் கிடு பண்ணிருந்தாங்கன்னா ஆப்வியஸா அந்த ரெஸ்யூமை பிக் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு மித்தான்னு தெரியல, அதுவும் போயிட்டு இருக்கு. சோ அது எந்த அளவுக்கு உண்மை? சோ கிட்ஸ் வந்து உண்மையாவே எஸ்ஐடி ஏசிடில வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஸ்கோர் கொண்டுட்டு வரணுமா? காலேஜஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்த காலேஜ் வந்து அதை அக்செப்ட் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு? இப்போ வந்து this varies from college to college, right? The policies differ, right? So and there are some colleges who truly do not consider it at all. இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி யூடபிள்ல இருந்தேன், யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் சியாட்டல்ல. அங்கே அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க என்டையர் பூல் ஆஃப் அப்ளிகன்ஸில் 300 பீப்புளுக்கு மட்டும்தான் தே ஆக்சுவலி கன்சிடர்ட் த SAT and ACT scores, right? But இது வந்து if there are some other universities which categorically tell you, right, that you have to present your SAT ACT even if when it is considered optional. நீங்க சொன்ன அந்த இதுல லைக் 2 ரெஸ்யூமே இருந்ததுன்னா ஒரு வெயிட்டேஜ் டிசைட் பண்றதுக்கு some colleges use it. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ள கொண்டு வர முடியாது, அம்ப்ரெல்லா ஸ்டேட்மெண்ட்டா இதை யூஸ் பண்ணவே முடியாது. என்ன ப்ரோக்ராம், எந்த காலேஜ், அவங்களோட பாலிசி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். So it is always smart to do the SAT ACT in advance. Don't keep it till your senior year. In advance and be ready for it. ஏதோ மேஜர் கன்ஸ்டன்ட் இருக்கு, சம் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வாண்ட் டு டூ ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங், அந்த மாதிரி பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் தென் யூர் மேக் அன் இன்ஃபார்ம் டெசிஷன் தட் ஓகே ஐ வில் நாட் பி ஏபிள் டு அப்ளை டு சம் காலேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூடி ஆஸ்டனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் and go forward. அந்த டெசிஷனுக்கு வந்து எடுக்கிறது மேக் அன் இன்ஃபார்ம் டெசிஷன் rather than just go with it's optional so I'm not going to do it. So that's இதுக்கு முன்னாடி நான் சொன்னது, nothing is optional about being optional. ஸோ அப்படின்னா எஸ்சிடி எஸ்சிடி ஸ்கோர்ஸ் மட்டும் இல்லாம எஸ்ஏ கூட எழுதணும் இல்லைங்களா? ஸோ யூ ஹாவ் டு ரைட், நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், நான் அப்படி பண்ண இப்படி பண்ணுவேன்னு கதையெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எஸ்ஏஸ் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? அதுக்கு வந்து சப்ளிமெண்டரி எஸ்ஏ மாதிரி எது இருக்கா? ஸோ அந்த மாதிரி எஸ்ஏஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? when they should be ready with all those stuff, when they have to start first of all?
ஸோ எஸ்ஏ ரைட்டிங் வந்து அதான் அகெயின் ஐ வுட் சே நம்ம வந்து ஒரு 11th கிரேட் சம்மரில் ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி குட், ரைட்? அண்ட் சப்ளிமெண்டல் எஸ்ஏஸும் லைக் யூனோ அது வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச் அபவுட் தட் பர்டிகுலர் காலேஜ் பண்ணணும் சப்ளிமெண்டல் எஸ்ஏஸ்க்கு நிறைய டைம். ஸோ அதனால இந்த சம்மரை வந்து அதுக்கு ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறது நல்லது. என்ன ஆகும்னா வந்து நம்ம வந்து டிப்பிக்கலாக வந்து யூ வெயிட் டில் த காலேஜ் அப்ளிகேஷன் சீசன் ஸ்டார்ட்ஸ், காமன் ஆப் ஓப்பன்ஸ், and then you start sending things. Many times many children, because of the academic workload in the senior year, just வந்து 11:59 p.m. before that நவம்பர் 1st போய் ஹிட் பண்ணுவாங்க, ரைட்? சப்மிட் பட்டனை அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் இன் த சம்மர் இஸ் குட். பிகாஸ் ட்ரீம் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரீம் ஸ்கூலை பற்றி எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிறதோ அது முதல்லேருந்தே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு எஸ்ஏ எழுதுறது இட்ஸ் குட். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்னீங்க எஸ்ஏ எழுதும்போது நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ பர்சனல் எஸ்ஏக்கும் வந்து the summer is a good time. And throughout your high school career, if there are some moments that really have made you vulnerable or made you ecstatic, something that is really solid and robust that is happening in your life, அதை பற்றி ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி வச்சுக்கிறது, அந்த மொமெண்ட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த எமோஷன்ஸையும் கேப்சர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரைட்? அண்ட் many people will also say, I am writing the essay in my head, right? That does not work. And இன்னொரு விஷயம் எப்படின்னாக்க இந்த எஸ்ஏஸ்ல வந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படிங்கறத மட்டும் எழுதுறது வந்து அச்சீவ்மெண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஸ்ஏஸ் எழுதுனதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து எங்க இப்படி எழுதியிருக்கோம் பரவாயில்லையா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு எஸ்ஏ, ஆனா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி ரொம்ப பண்ணாம சேலஞ்சஸை பத்தி எழுதியிருக்காங்களே அப்படின்னு வந்து ஒரு டவுட் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு எல்லாம். பட் what I would tell students is be real, be you, be authentic, and exposing your vulnerability and how you actually faced life's challenges shows who you are as a real person. Your personality, your values, your strength, resilience should come through it. Also, many times வந்து first 3 lines அவங்க படிக்கும்போது admission officers வந்து they'll decide whether they want to go through that essay further or not. So make your best story come alive in the first 3 lines, right? So these are all some tips I would tell people. And also ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப் வந்து don't make ChatGPT or your friend read it. Colleges can easily find that. Incredible words, ma'am. Okay, so இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியரிங் வந்து ஒரு பார்ட் ஆஃப் எஸ்ஏன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எவ்வளோ அவர் வாலண்டியர் வந்து வேணும்? ஸோ அந்த வாலண்டியர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இப்போ இந்த என்ஹெச்எஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து 100 hours per year வந்து அவங்க பெர் செமஸ்டர் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இருக்கனால அவங்க முடிச்சிடுறாங்க. பட் என்ஹெச்எஸ்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது பண்றது கிடையாது. ஸோ அவங்களும் அந்த வாலண்டியர் ஹவர்ஸை வந்து அப்டேட் பண்ணலாமா காலேஜ் அப்ளிகேஷன்ல? எல்லா காலேஜஸும் வாலண்டியர்ஸ் அவர் பாக்குறாங்களா? அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் என்னன்னா, வாலண்டியர் ஹவர்ஸ் வந்து இட் ஷுட் பி அவங்க எந்த கேரியர் சூஸ் பண்றாங்களோ அது ரிலேட்டடா இருக்கணுமா, இல்ல எனி வாலண்டியர்ஸ் ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? So there are multiple things to this, right? Volunteering வந்து எவ்வளவு hours, right? So there is no mandatory hours demanded by a college. It is all up to your high school's graduation expectations. High schoolல வந்து அது வந்து if they have any policy அது fulfill பண்ணலாம். But what kind of activity you volunteered, how long, what has been your commitment to that activity, why you're doing it is very important. Not just அதான் சொன்னேன், objective should not be to just impress colleges. நிஜமாவே அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் வாலண்டியரிங், இங்கே பண்ணேன் அங்கே பண்ணேன்னு பிட்ஸ் அண்ட் பீசஸ் பண்ணுறதோ இல்லை வந்து எப்பப்போ தோணுதோ அப்போ பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஒரு மெத்தட் இருக்கணும் அது பண்ணுறதுல. And it need not be connected to the area in which you are interested in pursuing your career. But pre-med pathல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி வாலண்டியரிங் சூஸ் பண்ணா, கிளினிக்கல் வாலண்டியரிங் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு வந்து அவங்களோட லாங் டேர்ம் ரெஸ்யூமே பில்டிங்க்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? பட் நாட் நெசசரி ஃபார் ஆல் careers you have to do it. If you can do it, it's good, but not necessary. ஏன்னா ரொம்ப டைவர்சிட்டியும் வந்து எதிர்பார்ப்பாங்க. You don't have to keep everything like very monotonous as a theme. You need to have a theme for your application, but essayல இருந்து ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ரெஸ்யூமேல இருந்து எல்லாம் வந்து should be coherent. It should be like
put together. It cannot be like, just some kind of array of activities which are meaningless. So volunteering is very, very important. It should show your commitment, how much of empathy you have, what impact you're creating on the community around you, why you're doing it, and how you're doing it. So more than the hours, quality of the work really matters. So நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, to check lot of boxes, including leadership, entrepreneurial mindset, resourcefulness, this empathy, and showing the universities that you are a thinker who can act outside of the boundaries of school. You challenged yourself out of the box and beyond academics and beyond school activities, right? Just general volunteer பண்றதை விட ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இம்பேக்ட் கிரியேட் பண்ற ஆக்டிவிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணலாம். We have helped lot of students start their own social initiatives. In my past experience, I have done a lot of work in the student entrepreneurship area also. So I have suggested people to actually, and help people build their own social initiatives, which is like, very, very meaningful, right? And it could be connected to the area of their passion, their talent, and also supporting, many people in the community. So சும்மா போய் வேற எங்கேயோ ஒரு இடத்துல வாலண்டியர் பண்ணதை விட தானாவே வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆக்டிவிட்டி மாதிரி பண்றது கூட இட் இஸ் வெரி, வெரி யூஸ்ஃபுல் இஃப் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் த இன்ட்ரெஸ்ட், கேப்பபிலிட்டி அண்ட் த ரிசோர்சஸ். ஓகேங்க. நேயர்களே, டாக்டர் ஆர்த்தி நம்ம கூட இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவிடலாம். உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அதனால நீங்க ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ், போஸ்ட் யுவர் கொஸ்டின்ஸ் இன் த கமெண்ட்ஸ். ஒரு அசோக்ன்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் H4 டு F1 விசா. ஸோ H4ல ஜாயின் பண்றது சரியா இருக்குமா, F1க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்றது சரியா இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து 21 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் வந்து H4லே இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து F1 இனிஷியேட் பண்றது ஸ்மார்ட்டர் ஐடியா. அதுமைங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னோட மனசுல இருக்கு. இந்த நிறைய பேர் வந்து நிறைய எஸ்ஏ எழுதி நிறைய கல்லூரிகளுக்கு போஸ்ட் பண்றாங்க. ஸோ எந்த கல்லூரிக்கு நம்ம செலக்ட் பண்றது, எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்றது, வெதர் அது வந்து இன்ஸ்டேட் காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணணுமா அல்லது குட் ரேங்கிங் உள்ள காலேஜ் செலக்ட் பண்ணணுமா தெரியல. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இந்த என்டையர் காலேஜ் ப்ராசஸ், ப்ரெப் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இட் இஸ் மல்டி ஃபெசட்டட் அண்ட் ஹஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட், கார்த்திக். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க இதுவுமே அப்படிதான். ரைட் காலேஜ் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து it is completely personal for each student, right? So it can be based upon whether you are interested in in-state or out of state. What is your, the locational preference within in-state also? What kind of learning environment you want? Like, what is the learning experience you're seeking? அது போக வந்துட்டு உங்க ஃபீல்டுக்கு அந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து இஸ் இட் த பெஸ்ட் ஃபிட்? லைக் ரேங்கிங் ரொம்ப ஹையா இருக்கலாம், பட் இஸ் தட் அ குட் ஃபிட் ஃபார் யூ? தட் இஸ் சம்திங் யூ கேன் evaluate, and it need not be நம்ம வந்து ஜென்ரலா வந்து கண்மூடித்தனமா இதுதான் டாப் காலேஜ் and டாப் காலேஜ் தான் போகணும்னு தேவையில்லை. there might be some other college which has a general top ranking, but it will be even better. எந்த கல்லூரியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முக்கியமா ஏன்னா பணமும் முக்கியமானது இல்லையா. நிறைய கல்லூரி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஒரு சிலதுல வந்து உங்களுக்கு அந்த கிராண்ட்ஸ் கிடைக்கும், அதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா. இப்போ வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு கோ டு an Ivy League school அப்படின்னு தான் நிறைய பேர் வருவாங்க. ஆனா அந்த Ivy League ஸ்கூலுக்கு வந்து யூ வாண்ட் டு கோ டு Ivy League school. Does the Ivy League school want you? That is a very important thing, right? நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, go to any university which wants you. Showcase to the university how you can add value to their academic environment. Show your academic promise to them, and that would be very, very useful for you to get best acceptances. அடுத்து விஜய் வெங்கடேசன் கேட்டிருக்காரு, will there be any edge over in engineering admission to have relevant CTE subjects in academic அப்படின்னு கேட்டிருக்காரு. Any career oriented training is definitely helpful தாங்க. career oriented, if your high school is offering those kind of pathways, அது மாதிரி academicsலயும் அது காமிக்கிறது, it is very helpful. You should make use of that opportunity. ஓகே, ஆர்டின் ஒருத்தவங்க வந்து அடுத்த क्वेश्चन கேட்டிருக்காங்க, what are the scholarship available for the GCEAD? இப்போ வந்துட்டு merit scholarships are applicable to everybody, right? So that does not have to be it does not have to be based on your status or anything, your visa status or whatever it is. It is based upon your overall holistic profile and academics and standardized testing.
if you are looking for certain, universal scholarships, external scholarships, அதை வந்து பார்த்தோம்னாக்க அது வந்து இட் வேரிஸ். எலிஜிபிலிட்டி வந்து சிலர் வந்து ஒன்லி ஆல்ரெடி யூஎஸ் சிட்டிசனாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க சில எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஷிப்ஸ். அதனால இட் இஸ் பெட்டர் டு டார்கெட் மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரி யூனிவர்சிட்டி இட் செல்ஃப். அது வந்து அமௌண்ட்டும் நமக்கு வந்து ஹையராக கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நான் திங்க் ஐ ஹவ் மென்ஷன் லைக் ஒரு மினிமம் ஒரு $1,000 அந்த மாதிரி தான் வந்து நிறைய எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு த்ரூ தி யூனிவர்சிட்டி நமக்கு அப் டு $20,000 வந்து பர் இயர் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி குவாலிஃபைட் ஃபார் certain other scholarships through the school, அந்த மாதிரியே வந்து they'll give a preference, right? பட் ஆனா எல்லா காலேஜும் இன் காலேஜ் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது இல்ல ஆர்த்தி. ஏன்னா வந்து இப்ப எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் தான், 40 ஏக்கர் ஸ்காலர்ஷிப் தவிர வேற எதுவும் கொடுக்கறது இல்ல. அதாவது that is true, but I would say that external scholarships வந்து like the amount வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். So நீங்க வந்து effort you put into that will be very very high. So if your university is not offering major merit scholarships, like again most universities offer good scholarships. So what I would suggest is target those big amount scholarships initially. அதை பண்ணி முடிச்சிட்டு and you send in your application early enough so you are getting considered for that. அந்த டெட்லைன் வந்து அதுக்காக மீட் பண்ணணும். அதனால தான் earlier பண்ணுங்க, எதையுமே earlier பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு மல்டிபிள் ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். தெர் ஆர் லைக் typical scholarships available for your volunteering work, your extra curricular activity based, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய இருக்கிறதுனால அந்த எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன்ஸ் என்னன்னு பார்த்து அந்த ஸ்காலர்ஷிப்ஸை வந்து நம்ம அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். ஸோ யூ கேன் டூ இட் தட் வே. அடுத்து தேன்மொழின்னு ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஹலோ ஆர்த்தி, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஹவு த H4 kid can pursue medical courses. Will they age out between the course? Are they eligible for the course if they are in F1? ஆமா, எந்த விசா ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் யூ வில் பி எலிஜிபிள். பட் ரெசிடென்சி மேட்சிங் வரும்போது தான் வந்து இது வரும், இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ளஸ் இப்போ நிறைய வந்து வாலட்டிலிட்டி இருக்கிறனால எப்போ என்ன பாலிசி சேஞ்சஸ் வரும் லாங் டேர்ம்ல நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் இதுல லாட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கம் ஹியர் அண்ட் கெட் ரெசிடென்சி மேட்சிங். ஸோ நீங்க வந்து இஃப் யூ ஆர் ஆல்ரெடி இன் ரெசிடென்ட் யூ மே நாட் ஹேவ் மச் ப்ராப்ளம்ஸ். ஓகே ஓகேங்க. ஆர்கேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, டஸ் த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் கிட்ஸ் with GCAD in pre-med and med courses? I mean, as long as it does not matter whether because of that உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. We have done in the past application support for pre-med pathway for students in GCAD. Yeah. Okay, okay. And each university policy வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சம்பத் குமார் ராஜேந்திரன் வந்து அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. How much cost difference of the one with following scenarios got scholarship and in-state got scholarship, out-of-state scholars no scholarship, and in-state no scholarship and out-of-state? permutations combinations போட்டு physics class மாதிரி இருக்கு. Okay, I'm trying to understand this question. Give me a second. Okay. He got scholarship in state and got out of state no scholarship, in state scholarship and out of state scholarship. அதாவது in state scholarship will be the highest any which ways, because நீங்க out of state போகும்போது you will be paying your non-resident tuition fee which will be much higher. அதனால வந்து you have to make best use of in-state scholarship because already உங்களுக்கு tuition கம்மியா இருக்கும். Unless your out of state is like kind of a full ride or it is giving you much higher scholarship. So actually it will work out to what is the real tuition fee, how much scholarship you got in in-state, and what is the out of state tuition fee and how much scholarship you got there. So it is a very difficult to say what is the best thing to do. You have to work out your finances at that time and see what you have on the table and then decide. தென்மொழி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் whom we can reach out to get the professional help on course selection from the middle school itself. மிடில் ஸ்கூல்லயே நான் புடிச்சறணும் அப்படிங்கறாங்க. I'm happy to help. எங்களுக்கு ஆக்சுவலா வந்து அகாடமிக் அட்வைசிங் பண்றதுக்கு மட்டுமே வந்து we have a team member focusing on it, but of course you can reach out to us. We are happy to help. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க உங்களை பிடிச்சீங்கன்னா கரெக்ட்டா அவங்க சொல்லிடுவாங்க. வெல் அண்ட் ப்ரிப்பேர்டா இருக்காங்க தேன்மொழி.
லோன் ஃபார் காலேஜஸ் அப்ளை பண்ணலாங்க. லைக் எஸ் நம்ம வந்து ஃபெடரல் லோன்ஸ் வந்து மே ஆர் மே நாட் குவாலிஃபை, பட் பிரைவேட் லோன்ஸ் நிறைய இருக்கு. ஆர்கனைசேஷன்ஸ் தேர் ஆர் சம் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் கிவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் லோன்ஸ், ஸோ யூ கேன் யூ நோ அவைல் ஆஃப் தோஸ். ஸோ அந்த ஒவ்வொரு லோன்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகுங்களா? ஆமாமாங்க, இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும். ஃபெடரல் லோன்ஸ் டெஃபினட்டா வில் பி மோர் பெனிஃபிஷியல், பட் அதுக்கு நம்ம குவாலிஃபை ஆகுமாங்கிறத வந்து பார்க்கணும். த்ரூ யூனிவர்சிட்டி இட் செல்ஃப் யூ கேன் குவாலிஃபை ஃபார் சம் லோன்ஸ். அதனால தான் அந்த FAFSA ஃபில் பண்ணுவோம். Okay. So they might give you some suggestions through the university itself. அப்படி இல்லைன்னா நம்ம we can look at the other external funding sources. ஓகே ஓகேங்க. ஜிதேஷ் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேன் ஸ்காலர்ஸ் இன் H4 விசா அப்ளை ஃபார் a loan for colleges? அதுதான் இப்போ நம்ம ஆன்சர் பண்ணோம். அந்த FAFSA இதெல்லாம் அப்ளை பண்ணணும் உங்களுடைய. Yes. அசோக் ஜெயராமன் கேட்டிருக்காரு, ஆர் யூனிவர்சிட்டிஸ் கன்சிடர் H4 ஸ்டூடெண்ட்ஸ் as in state or consider them as F1 though they completely high school in the same state? உங்களை இன்ஸ்டேட்டா கன்சிடர் பண்ணுவாங்களா அல்லது H4? இப்போ டெக்சாஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டேட்டா தான் கன்சிடர் பண்றாங்க. ஆமா. I have worked with students like that and they have got institution. என் குழந்தைங்க H4ல தாங்க இருக்காங்க, அவங்க இதுல தான் இருக்காங்க. கிடைச்சிரும், don't worry. So அப்ப டெக்சாஸ்னா அப்ப மத்த ஸ்டேட்ஸ் வந்து டிஃபரண்டான ஒபினியன் வச்சிருப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாலிசி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓ, தட்ஸ் குட் டு நோ. ஓகே. ஜிதேஷ் இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. How to record volunteering hours? Where do we gain these volunteer hours? So recording volunteering hours, like you have to maintain a good journal, get certification for all the hours put through in the organization kuda pannalum, right? And volunteering வந்து you can go through the school, you can go through, you know, I think MTS kuda they give volunteering hours for our students who come to our events and do things. You can actually reach out to us also. We can connect you with some organizations which will give you volunteering hours. So there are multiple ways. You have to just network. You can just go do, you know, volunteering in your neighborhood senior care home or any children's home. You can go to a library and do it, local library, and volunteer. There are so many options in and around the community. You can start doing that. And other than that, unique ஏதாவது பண்ணனும் அப்படினாக்க you can even go to India and use those things, right? சித்திரை திருவிழாவுக்கு நிறைய வாலண்டியர் தேவைன்னு நம்ம விக்டர் கூட போட்டிருந்தாரு. அதனால அப்ளை பண்ணுங்க, குழந்தைகளை கூட்டிட்டு. என் பையன் எல்லாம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் முடிக்கிறான். அவன் வந்து கிட்டத்தட்ட எவ்ரி இயர் ஒரு 50 hours வாலண்டியர் பாத்தீங்கன்னா MTSலயே வாங்கிடுவான். சோ இது ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஈவென்ட்டுக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. சோ ஈவென்ட் வாலண்டியர் ரெண்டையும் கம்பைன் பண்ணிடலாம். சோ ஜிதேஷ் நீங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, சந்தியா ஆறுமுகம்க்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் லேட் அபவுட் தி ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் H4 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபீ டீடைல்ஸ் ஃபார் H4. எனக்கு என் மனசுக்குள்ள இருக்கிற கேள்வியை கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க. இந்த in-state feesக்கு you will qualify in Texas depending upon the residency, like minimum you know you have stayed there for a year, then you will qualify for in-state fee. But in fact பாத்தீங்கன்னா UT Dallasல ஃபர்ஸ்ட் வந்து உங்களை இன்டர்நேஷனல் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, நீங்க வந்து ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து எல்லாருக்குமே ஓப்பன் தான், ரைட்? ஸோ தட் இஸ் நோ we need to worry about that. ஓகே ஓகேங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னுடைய நண்பரோட பையன், அவனுக்கு வந்து இன்ஸ்டேட்ல கல்லூரி கிடைச்சிருக்கு, அதே மாதிரி சிகாகோலயும் கிடைச்சிருக்கு. அங்க வந்து அவனுக்கு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிருக்கு. அப்படின்னும் போது அவர் எதை தேர்ந்தெடுக்கிறதுங்க? இந்த இன்ஸ்டேட் கல்லூரியவா அல்லது அங்கேயோட அங்க கொஞ்சம் அதிகம் தான் இருந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் அவங்க எதை தேர்ந்தெடுக்கணும்? இது வந்து ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் போய் ஐ நீட் தட் எக்ஸ்போஷர்னு சொல்லி நினைச்சு வருவாங்க, ரைட், எங்ககிட்ட பேசும்போது. அப்புறம் another thing that they have to think about is of course cost factor, right? ரெண்டாவது ranking of university. Now it matters. In-state university is ranked better or out of state is ranked better? And what for your program, what is going to be helpful, right? And job opportunities அந்த ஃபீல்ட்ல வந்து அங்க படிக்கிறதுனால உங்களுக்கு ஹையரா இருக்கா, அதனால அதை யோசிக்கலாம். And overall வந்து does the university offer something very very unique and necessary for you which the in-state university is not offering? So these are all the aspects you should consider. ஓகே ஓகேங்க, அருமை அருமை. சோ அடுத்த கேள்வி நேயர்கள்ட்ட இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு எனக்கு ஓகே அடுத்த கேள்வி வந்துருச்சு. ஓகே, பிரசன்னா கேள்வி நீங்க ரிசர்வ் பண்ணி வைங்க. நான் கேட்டிருக்காங்க, what is the path for a student who wants to do medicine?
Can you explain from high school to college? ஸோ இது வந்து இட் இஸ் அ லாங்கர் டிஸ்கஷன். நான் வந்து ஜஸ்ட் ஒன் லைன்ல சொல்றேன். லைக் யூ ஹாவ் டு டூ அ வெரி தீமேட்டிக் medical path oriented resume building as a first step, right? And there are 3 things you have to definitely check the box in. Research இருக்கணும், வாலண்டியரிங் இருக்கணும், ஏதாவது வந்து ட்ரைனிங் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், ரைட்? லைக் சிஎன்ஏ அந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அது போக வந்து as much as possible you can do some kind of courses related to your medical pathway in your high school load itself. எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம், anatomy, physiology எல்லாம் பண்ணியிருக்கோமா, biology என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், AP bio அந்த மாதிரி கோர்ஸ் லோடு. ஸோ தெர் ஆர் வேரியஸ் திங்ஸ் தட் யூ ஹாவ் டு கன்சிடர் இன் திஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் பிரசன்னா வர்தனா, மீட் மீ வென் ஐ கம் டு சித்திரை. நானும் சித்திரையில் இருப்பேன் திருவிழாவில். டீனர் பூத் இருக்கும். ஸோ யூ கம் அண்ட் மீட் மீ, வி கேன் டிஸ்கஸ் மோர் இன் டீடைல். இட்ஸ் அ ரியலி எக்ஸாஸ்டிவ் டாபிக். அது உண்மையிலே நம்முடைய நேயர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. நீங்க நேரளவில் உங்களுடைய இதை ஆலோசனைகளை வழங்கும்போது அவங்க நிறைய கேள்விகளையும் கேட்க முடியும். இப்போ பாரதிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. How many AP classes are required before graduating high school? இது வந்து how many விட what are the AP classes you are taking? Is it relevant to the pathway you are pursuing? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா I want to have 10 APs 12 APs அந்த மாதிரி பண்ணி பிரயோஜனம் இல்லை. குவாலிட்டி குவான்டிட்டி, there is a discussion you should have. And also not every college will give you credits or allow you to skip the introductory classes just because you have done AP. அதனால வந்து அதே வந்து ஒரு ஃபோக்கஸாக வச்சு பண்ணுற குழந்தைங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ யூ ஷுட் ஹாவ் அ மோர் வெல்-ரவுண்டட் ஹோலிஸ்டிக் அப்ரோச் which I have been talking about throughout this interview. So that is more important. Tuition fee may or may not come down, because whether they accept that thing and allow you to skip the initial general electives is something to remains to be seen, and depends upon each university's policy. என்னங்க இதுக்கு ஒரு கான்கிரீட்டான பதிலா இல்லையே. இது வந்து மே ஆர் மே நாட். இப்போ அவங்க கஷ்டப்பட்டு ஏபி கோர்ஸ் எடுத்து அதனால ரொம்ப ஓவரா பண்ண வேண்டாம்னு சொல்றேன் நான். அதனால ஓவரா பண்ண வேண்டாம். அதுல இருந்து இன்னொன்னு எப்படின்னா, இப்ப சில கிட்ஸ் பாத்தீங்கன்னா சம்மர் பிரேக்ல வந்து ஏபி கோர்சஸ் முடிக்கிறாங்க இல்லையா, ஓவர் த சம்மர் அவங்களா படிச்சு எக்ஸாம் போய் எழுதுவாங்க. அது வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்களா? சம்மர் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் வந்து வெளியே போய் கம்யூனிட்டி காலேஜில் பண்ணுறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இட்ஸ் நாட் தட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி அக்செப்டட். பட் அதை வந்து முந்தி வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து தேவர் கிவிங் கிரெடிட்ஸ், தேவர் அலோவிங் யூ டு ரெடியூஸ் யுவர் கோர்ஸ் லோட் அண்ட் யூ கேன் ஜம்ப் அண்ட் டேக் அட்வான்ஸ் கோர்சஸ், யூ கேன் கிராஜுவேட் இன் அட்வான்ஸ். அப்படி வேணா வந்து யூ வில் பி பெனிஃபிட்டிங் ஃப்ரம் இட். பட் இட் நீட் நாட் பி a mandatory thing and universal thing that applies to every university. அதுதான் நான் சொல்றேன். கண்ணன் பெருமாள் சாமி வந்து அவங்களோட क्वेश्चन வந்து IB curriculum versus AP, which one does the universities give more value? அதுனா IB curriculum என்னது? International Baccalaureate. ஓகே நாம கொஞ்சம் தெரியாதுங்க அந்த அளவுக்கு. So you see, IB versus AP ங்க மாதிரி கிடையாது. If you have gone through the IB curriculum, definitely it has a merit. And within the IB curriculum also, if your school is offering your AP and you take an advantage of it, that's a good thing. Just because your school is not offered IB, it's not going to be penalized for by the universities. Yes, but the IB one is a very rigorous curriculum அப்படிங்கறனால, especially if you're looking at STEM programs and if you want to look at research oriented courses and all that, you will definitely stand a better chance. Like that, what Tilo was talking about, 2 resumes, equal weightage, appadina, yes, konjam adu towards that they might lean for it. JK visual craft enna adha idhe. How can a student with lower GPA strengthen their profile? Tulasi அது வந்து again, it is something that you have to really evaluate what are the basic other strengths of the student, and based on that we can build a more stronger career oriented profile, and also choose the colleges which will appreciate that, right? It's not only about building the profile, it's also about targeting the right universities which, despite your lower GPA, will value you for what you bring to their table. So that is also building the profile. It takes some time, and you should actually start working on it very
like in a structured way, in a strategic way, identify what are the immediate opportunities available. Like, I also said career oriented activity. அதனால ஏதாவது internship summerல வந்து ஏதாவது பண்றது. Those things you have to see. It also, you haven't told me what grade the child is in, so I cannot give you a more, a detailed answer. But yes, like I said, you can meet me, we can discuss more. ஓகே, சம்பத் குமார் ராஜேந்திரன் வந்து அடுத்த கேள்வி. காலேஜ் சேவிங்ஸ் 5 to 9 பிளான்ஸ் வெர்சஸ் காலேஜ் லோன், which is best overall? Again, this is a personal preference, right? Whether at all you want the college loan or not is your personal preference. So the decision should be from you based on the financial implications. Interest rate பொறுத்து, repayment period, அதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி பெனிஃபிட்ஸ் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். அவங்க கேட்டிருக்காங்க, நீங்க எந்த பாடம் எந்த வயசுன்றதுக்கு 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களோட கேள்வி கிடையாதுன்னு நினைக்கிறேன். வேற ஒருத்தவங்க. ஆமா, சந்தியா வேற ஏதோ கேள்வி கேட்டிருந்தாங்க. இது being H for kid, what is the scope for job? ஸ்கூப் தான் இருக்கு. இத பத்தி I cannot comment scope for the job in this volatility. But I think, whatever pathway children choose, right, it's going to be, if there's 8th grade, only another 5 years irukku, right? And if you want to pursue law, the student is having the conviction, it is definitely a good pathway, right? I can connect you to some students who have already done the law pathway, and I always keep in touch with all our students I work with, so they also then they start coming and mentoring our other students, so I can connect with you to get some more exposure about the topic. And yes, it's a good field, and I don't think you should rethink about whether or not you want to pursue the field right now. And initial undergrad degree வந்து இன்னும் கொஞ்சம் broader-ஆ எடுத்துட்டு கொஞ்சம் keep your doors open for other options as well, and depending upon the situation you can choose how to do your masters. அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு அதுல கேள்வி இருக்குங்க. என்னன்னா, இப்போ H4ல இருக்கும்போது என்னுடைய குழந்தை லா படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நான் இந்தியா போக வேண்டிய வந்தால் அந்த லா வந்து அங்க உபயோகம் இல்லையோ? ஏன்னா இது வேறலாம் அது இல்லையா, கம்ப்யூட்டர் அப்படின்ற எக்கனாமிக்ஸ் படிச்சா இடத்துல சேமா இருக்கும், ஆனா வேற மாதிரி இருக்குமே. அதுக்காக தான் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ நான் என்ன சொல்வேன்னா, இப்போ வந்து யூ டூ யோர் பேசிக் டிகிரி லா வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுற அவங்களோட கொஸ்டினுக்கு தான் சொன்னேன். அவங்களுக்கு வந்து 8th கிரேட்ல தான் குழந்தை இருக்காங்க. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் 5 yearsல வந்து யூ கேன் பில்ட் அ ப்ரொஃபைல் விச் இஸ் கைண்ட் ஆஃப் fulfilling requirements of a more broader degree and pathway, right? And then you can decide whether you want to pursue it and where you want to pursue it. இப்போ வந்து இல்லை இங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு போகிறதில்ல, யூரோப்பில் போய் வந்து you can do masters. There are like IP law இருக்கு, cyber security இருக்கு, corporate law இருக்கு. There are so many ways. So master's degreesல வந்து you can build your niche area. Not necessary to get worried about that. நான் சொல்வேன். Always you can find a pathway to specialize. Initially, keep your undergraduation broader and do some internships, understand these things also. And further you build your path based upon the situation at that time. அதுக்குள்ள உங்களுக்கு கிரீன் கார்டு வந்துரும். நீங்க சொல்ற அட்வைஸ் வந்து ஹை ஸ்கூலருக்கு மட்டும் கிடையாது, காலேஜ் இப்ப அண்டர் கிராட் பண்றவங்களுமே அதை எடுத்துக்கலாம் போல இருக்கு. நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். நம்ம பசங்க யூஸ் ஆகும் கார்த்திக். Yes, definitely. அடுத்து விஜய் வந்து கேட்டிருக்காங்க, விஜய் வெங்கடேஷன். Can you please let us know the way to identify the best universities for the respective discipline? Yeah, so I think I spoke about this in the beginning of this discussion. I told you that the best way is to give them immersive experiences and also do a formal career competency assessment, and then identify the top career fits and expose the student to each of those one by one with specific interactions with people from the industry itself, so they understand what it really takes. Let them kind of always do a little bit of a test drive, right, even before you commit yourselves to that pathway. Nariya time adhu pannadukku appuram they'll think, oh, this is not what I thought this is going to be, so I don't want to do it anymore அப்படிம்பாங்க. So and the opportunity கொடுங்க, exposure கொடுங்க, and you can always also reach out to me. We can see how we can give you that support as well. Yeah,
இதுக்கு வந்து you can reach out to me, possible internship for high schoolers. I'll give you more contacts and connections. We also run our own internship opportunities for high schoolers through our own community. So it's a larger community. Teener is just not an organization. It is a community where we support, each other, and our parents are all very supportive. So I can always help network and find out some, opportunity for you. இன்னும் 2 கேள்வி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நினைக்கிறேன். ஸ்வேதான்னு ஒருத்தன் கேட்டிருக்காங்க. Sweta Sundararaman, please explain how the scholarship application through the college can be availed for full ride in situations where the parents contribute to 529. So the full ride, it depends whether it is going to be for tuition or board, those kind of things, right? And this also requires a little more deeper, discussion. But I'll just give you a single line, explanation. It does not matter so much about these things, about how much you have contributed or anything. Full rate it depends upon the student's capability and credentials. Other base money they offer it to you as part of their merit scholarship thing. And there are certain universities, like for example, University of North Texas, UT Dallas, Houston University, Texas Tech, University of Texas Arlington. They are good universities to expect a full rate. Right? So the university policy is primarily first important, whether they are willing to do that. Not all universities will give you full ride. And also some universities offer full ride, including room, book, tuition also. So that is going to depend upon the student's capability than the parents' contribution. That has no bearing as far as I think how that matters. Okay. So P Vadana கடைசி கேள்வி P Vadana கேட்டிருக்காங்க. What impact does state or national top 3 finisher have on college application? It does have a significant impact. It is going to be a very, very positive factor that will help the student, be considered by the admissions committee. It's going to be, kind of, star factor. And then other than that, what else you have done will matter. Also like essays, those things also will come into play. Now, any one single factor alone cannot matter, except then you are actually going through an athletic recruitment. Then those things are there. Right? டாக்டர் ஆர்த்தி, இன்னும் நம்முடைய நேயர்கள் பயங்கர ஆர்வத்தோட கேள்வி அதனால இன்னும் ஒரு 2-3 கேள்விகள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நேரம் இருந்தால். Sure. Okay. வெங்கட் கேட்டிருக்காரு, ஐ ஃபீல் Indian parents have இந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸுக்கு போ ஒரு நிமிஷம் கூட உட்கார விடாம ஓட்டி how to overcome that. சரியான கேள்வி இது, எல்லா இந்தியன் பேரண்ட்ஸுக்கான கேள்வி அது. நான் அதான் சொல்லுவேன், let the children decide what they really want to do. And அவங்களுக்கு எதுல of course I also feel that sometimes children இதுதான் உன்னோட பொட்டன்ஷியல் அப்படின்னு அதை அவங்களுக்கு புரிய வச்சு இதை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும், because they are in that stage, right? That's why in my mentoring program we really focus a lot on goal setting, self management, self-efficacy, their own belief that they can grow with effort, right? So when you build these things and equip them to make the right decision, build their social emotional abilities, those are all very important things to succeed in life than all these other things, right? At one end you are a winner, you are an all-rounder, but you don't have any social emotional abilities. ஒரு பெரிய சின்ன சேலஞ்ச் கூட டீல் பண்ண முடியல, எமோஷனல் ரெசிலியன்ஸ் இல்ல, அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறதுக்கு அதை நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணி we should equip our children with life skills, right? So that's why I actually adopt a social emotional learning framework focused on self discovery for students. So they may not be able to do it by themselves, but support them to realize what is their strength, understand their potential, and guide them to do some things that they really enjoy and are passionate about. இப்போ பார்த்தோம்னா இப்போ ஒரு 100 ஆக்டிவிட்டி பண்ற இடத்துல 100 activity each 1 feet depth பண்றதை விட you do only 10 activities 10 feet deep. That is good, right? And also don't succumb to peer pressure. Does the child really want to do it? Can the child really do it? Does the child have the potential? You have to equip the children to be able to decide things. So decision making skills, various other career oriented skills are very important, right? So you have to equip them with these skill sets in a goal oriented structured way, right? And help the child build their uniqueness and
unique selling proposition. What your peers are doing need not be yours. So when you start building a personal brand and showcase who you are and what you stand for, what is your personal value, what is your personal brand, then you can succeed in this competitive landscape. So I would say don't compare with anybody. That's very, very important. And be confident about who you are. அதாங்க இந்தியன் பேரண்ட்ஸ்குள்ள பிரச்சனையே. இருந்தது பியர் பிரஷர். அதுக்கு தான் அவர் வெங்கட் கரெக்டா கேட்டிருந்தார். அடி வாங்கினது நானு, கோப்பம் எனக்கு தான்ற மாதிரி. ஆமா. அவ்வளவு பிரஷர் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. Yeah. Okay. இது வந்து it is something we have to, ஒரு long list கொடுக்கலாம். There are certain colleges which specialize in it. So maybe they can contact me separately. ஓகே, சுகாவி கேட்டிருக்காங்க, how does Why colleges offers? இது காலேஜ் தான் கேட்க வேண்டிய கேள்வி. Of course, everybody wants a parameter to decide who gets in, right? And they want the cream of cream, right? அதுக்காக they will be working on that. அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட காலேஜோட ரெப்யூட்டேஷனை பில்ட் பண்ணிக்கணும். தே வாண்ட் டு பிளேஸ் டெம் இன் பெஸ்ட் திங். அவங்களோட அலுமினையோட ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பேஸ்ட் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் யூ காட், அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் ஹவு பெஸ்ட் யூ ஆர், ரைட்? வாட் இஸ் யுவர் டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ அதனால தே ஆர் ட்ரைங் டு ஸ்கவுட் ஃபார் த மோஸ்ட் குவாலிஃபைட் அண்ட் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான். ஓகே, இறுதியான கேள்வி, எப்படி உங்களை ரீச் அவுட் பண்றதுன்னு கேட்டிருக்காருங்க. இதுதான் அற்புதமான கேள்வி. ஓகே, ஸோ ஒன்று சித்திரை திருவிழாவில் வந்து டீனர் பூத் இருக்கு, அங்கே வந்து மீட் பண்ணலாம். இல்லைனாக்க டீனர்.co வந்து எங்களோட வெப்சைட்டு, நீங்கள் அது மூலமாகவோ இல்லை டீனரை வந்து எங்களோட இன்ஸ்டாகிராமில் கூட யூ கேன் ஃபைண்ட் அண்ட் யூ கேன் ரீச் அவுட். ஆர் நம்ம மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கத்தில் யார்கிட்ட கேட்டாலும் வந்து என்னோட கான்டாக்ட் கொடுப்பாங்க. இஃப் feasible and possible, you can also share my number here if it is okay. கார்த்திக் or திலோ. கண்டிப்பாங்க. நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டு நினைக்கிறேன். எவ்வளவோ கேள்விகள் நம்மளுடைய நேயர்கள் வந்து கேள்வி கணக்கால் உங்களை உண்மையிலே தொலைச்சிட்டாங்க. நீங்க நேரலையிலே இவ்வளவு கேள்வி கேட்கறாங்களே, உங்க நேர்ல வந்தா எந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆர்வத்தை நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு வகையில். ரெண்டாவது வந்து இவ்வளவு ஒரு ஆர்வத்தோட அவர்கள் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதும், அதுக்கு நீங்க இவ்வளவு டீட்டெயிலா, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல, அது எல்லாத்தையும் நல்லா தெளிவுபடுத்தினீங்க. உங்களுடைய நேரத்துக்கு உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைவாக உங்க சில வார்த்தைகள். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மறுபடியும் ரொம்ப நன்றி. எனக்கு வந்து நம்மளோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இதை பற்றின அவேர்னஸ், காலேஜ் ரெடினஸ் பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கிறது தான் என்னோட முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கும் வந்து எம்டிஎஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்களை எல்லாரையும் சந்தித்ததுலேயும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய பேரை போய் சேரணும். அண்ட் எவ்ரிபடி ஷுட் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவேர்னஸ் so that they are able to support their children in the best possible way. And for them to understand, college prep need not be stressful. It need not be something which is, very, very complex. It can be broken down, and that's what I have done successfully. And I would like to share my journey as a parent and as a professional in this field for so many years with everybody, so I can make this journey more easy for students and allow them to learn and grow in this process, and parents also to have a comfortable journey along the way in preparing their children. So I hope this interaction was useful, and I'm always available for more. So if you want my contact, you can always reach out to the MTS members, other committee, and take the details too, and meet you soon in Chitrai Tiruvila. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி ஆர்த்தி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் மக்களே. நம்ம வந்து வரும்போது ஒரு குழப்பமான மைண்டோட தான் வந்திருப்போம். இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தெளிவு தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச வெற்றின்னு வச்சுக்கணும். அப்புறம் கிட்ஸ், all of your dreams can come true only if you have the courage to pursue them. So just keep moving forward towards your dream. Remember, sky is the limit. So தெளிவு வந்திருக்கும். அதே சமயத்துல அந்த தெளிவு இன்னும் நிறைய கேள்விகளையும் ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த கேள்விகளுக்கு விடையளிக்க டாக்டர் ஆர்த்தி நேரா உங்களை சந்திக்க வராங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்கிறதுல எனக்கு மிகுந்த நிறைவு தருது. மீண்டும் உங்களை இதே போல் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜே கார்த்திக். நன்றி, வணக்கம்.